சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையில் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் தைலாபுரம் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற இனோவா காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள் சாராயம் கடத்தி சென்றது தெரியவந்தது. அதன்படி போலீசார் காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அதில் புதுச்சேரி முத்தையால்பேட்டை செயின்ட் ரொசாரியோ தெருவை சேர்ந்த கவியரசன் என்பதும் புதுச்சேரி பஸ் நிலையம் எதிரில் மது பாட்டில்கள் வாங்கிக் கொண்டு சென்னையில் நண்பரிடம் கொடுப்பதற்கு கடத்தி சென்றதும் தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர் கடத்தி வந்த 48 மது பாட்டில்கள், 110 லிட்டர் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் முதல்வருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை திரும்ப பெற்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 288 ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது 5க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை என்ஆர் காங்கிரசின் பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் சட்டப்பேரவைக்கு வரவழைத்து பேசினர். அப்பொழுது முதலமைச்சரை சந்தித்து ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் பேசினர். அப்பொழுது போராட்டத்தால் பயனில்லை, அதிகாரிகள் உதவியுடன் துணைநிலை ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பி ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதையடுத்து போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக ஒப்பந்த ஆசிரியர்கள் அறிவித்தனர். இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வக்பு வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. பொறுப்பாளர் இனாமுல் ஹாசன் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் எம்பி வைத்தியலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியன், காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலிக், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் சகாபுதீன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன், சிறுபான்மையினர் நலசங்க தலைவர் பஷீர், திமுக சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளர் நாகூர் மீரான் மற்றும் பல்வேறு சமூக இயக்கங்களின் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அருகே நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி அருகே உள்ள நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தாமோதரன். இவர் இருசக்கர வாகனம் கடந்த 3ஆம் தேதி திருடு போனது. இது குறித்த புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டனர். அதன்படி கடலூர் பகுதியைச் சேர்ந்த பானு பிரசாத், எறையூரை சேர்ந்த விஜயகுமார், மணிகண்டன் ஆகியோர் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் நெட்டப்பாக்கம் போலீசார் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கைதானவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை மாநிலத்தில் காவல் நிலையங்களில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உள்ளிட்டோர் பொதுமக்களின் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு நடவடிக்கையை மேற்கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி, சிவம் ஆகியோரும், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரகுநாயக்கம் ஆகியோரும் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கையை மேற்கொண்டனர்.
காரைக்கால், மாஹே உள்ளிட்ட சனிக்கிழமையில் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 66 புகார்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டு அவற்றில் 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். முகாம்களில் 37 பெண்கள் உள்ளிட்ட 218 பேர் பங்கேற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் காரைக்காலில் கட்சிக் கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாஜகவின் 45ஆம் ஆண்டு தொடக்க நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட அன்புநகர் பகுதியில் மாவட்ட பாஜக ஓபிசி அணித்தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பாஜக கொடியினை ஏற்றி வைத்து கட்சியின் ஸ்தாபகர்கள் தீனதயாள் உபாத்யாயாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மாணவர்கள் 100 பேருக்கு நோட்டு, பேனா, பெண்களுக்கான சுகாதார பெட்டகம் வழங்கி கட்சியின் 45வது தொடக்க நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை இணை அமைப்பாளர் சுரேஷ் கண்ணா, ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் நீலமேகம், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மாவட்ட தலைவர் ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நேரு வீதி, காமராஜர் சிலை முன்பு வக்பு வாரிய சட்ட திருத்த நகல் கொளுத்தும் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் செயலாளர் இளங்கோ தலைமையில் நடந்த போராட்டத்தில் தமிழ் ஆதரவு அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து வக்பு வாரிய சட்ட திருத்த நகலை கொளுத்தினர். அதனை பறிக்க போலீசார் முயன்ற பொழுது அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழா தொகுதி மக்களுடன் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியின் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது பிறந்தநாள் விழாவை தொகுதி மக்களுடன் இணைந்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அனைவரும் வாழ்த்துக்கள் கூற சிறப்பாக கொண்டாடினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், மாநில அணிகளின் அமைப்பாளர்கள், முத்தையால்பேட்டை தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மதிய விருந்து வழங்கப்பட்டது. ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை, 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராம நவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது 36 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம். ராம நவமியை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் 36 அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்ஹாவசனம், விசேஷ மூலமந்திர யாகம் உள்ளிட்டவை நடந்தது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். கோடை வெயிலை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட சார்பில் திண்டிவனம் 27வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா ஏற்பாட்டில்
கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே அரசியல் பிரமுகர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் வேலழகன். அரசியல் கட்சி பிரமுகரான இவர் பிரபல தனியார் மின் சாதன வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறுவனத்தில் பணியாளர் ஒப்பந்ததாரராக இருந்தார். இந்த நிலையில் திருபுவனை பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு வேலழகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து சிலரை கைது செய்தனர். அதன் பின்னர் வழக்கானது சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. அதன்படி வேலழகன் கொலை வழக்கில் 8 பேர் மீது புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். கொலை வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை நலத்துறை செயலர் சுந்தரேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து உலக ஆட்டிசம் தினம் காந்தி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நலத்துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ரா ஷா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். மேலும் இவ்விழாவில் ஆட்டிசம் குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் மாற்றுத்திறன் ஆட்டிசம் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகளை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆட்டிசம் குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சி மற்றும் பேரணியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் TANFAC மேலாண் இயக்குநர் செந்தில்நாதன், தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLAவிற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சாலை வசதியின்றி காணப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவாவிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சியில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து பத்மினி நகர், பழனிசாமி நகர், பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் இருந்து தலைவர் சுதர்சனம், செயலாளர் திருக்குமரேசன், முன்னாள் தலைவர் சுந்தர் ராசு, நிர்வாகிகள் இலூர்தீன், சிவகுமார், பொன்னியின் செல்வன், ஆறுமுகம், ராமச்சந்திரன், உதயசங்கர், நந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரீஃபார்ம் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரபி சென்டர் சார்பாக உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் பொதுமக்களுக்கு ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவை தொடங்கி வைத்தார்.
கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது. தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ரெயின்போ நகரில் நடந்த 3 பேர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரையை சேர்ந்த தெஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதித்யா ஆகியோர் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பாழடைந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து ரவுடி சத்யா உள்ளிட்ட 13 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான சத்யாவின் சகோதரர் சங்கர் தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை போலீசார் தேடி வந்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த அவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே 3 கொலை வழக்கில் முக்கிய நபரான சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவெடுத்துள்ள பெரியகடை போலீசார் அதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர்.